ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை மோர் எப்படி செய்யணுங்க பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலுடைய நன்மைகள் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனையை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை வராமலும் பார்த்துக்குதுங்க. நம்ம ரெகுலராக இதை ஜூஸ் மாதிரி அடித்து குடிச்சிக்கலாங்க. ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க, ரத்தம் கம்மியாக இருக்குன்னா டாக்டர் சொல்லிடுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த கருவேப்பிலை ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க. அதுமாதிரி நரைமுடி வராமலையும் தடுக்குது. இதில் போலிக் ஆசிட், இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராகவே இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் இஞ்சி சேர்க்கறதுனால வாயு தொல்லை, வயிறு உப்புசம், செரிமானமே ஆகாமல் சிலர் கஷ்டப்படுவாங்க. சாப்பிட்டது புளிச்சேப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மோர் விட்டு அடித்து கொடுத்தோம்னா நல்லா ஒரு ஏப்பம் வருங்க. அது இல்லாமல் வயிறு உப்புசம் உடனே சரியாகும், வாயு தொல்லை இருக்காது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்த பிறகு தாங்க நம்ம மோர் சேர்க்க போகிறோம். நீங்கள் மோருக்கு பதில் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மோர் வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா தண்ணி கூட சேர்த்து ஜூஸாக குடிச்சிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 2 கரண்டி அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. மோர் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தர்றதுனால இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக மோர் சேர்த்து குடித்தோம்னா உடம்பு நல்லா கூலிங்காகுங்க, ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்தோம்னாக்கா நல்லா தண்ணி தாக எடுக்கும். அந்த நேரத்தில் இந்த சீரகெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தருங்க. அவ்வளோதாங்க. நல்லா அரைச்சி எடுத்த பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கலாங்க. நம்மளுக்கு சூப்பரான ஒரு கருவேப்பிலை மோர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.